ஸோ இந்த வீடியோவில் நம்ம இப்போ கேண்டிடா அப்படிங்கிற ஒரு ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ராமாவை எழுதினது யார் அப்படின்னா ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா. ஸோ ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா, he is an Irish playwright. He is an Irish playwright. He wrote this play in the year 1894 and it got published in the year 1898. So this play is a comedy. It is a domestic play. Next, you have to study about the setting of this play. Okay, the setting, it takes place in northeast London. Next, what is said in this play? So Candida explores marital relationship in late Victorian era England. ஸோ அடுத்து நம்ம கேரக்டர்ஸ் இந்த பிளேயில் இந்த ட்ராமாவில் வரக்கூடிய கேரக்டர்ஸை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேரக்டர் பார்த்தீங்கன்னா கேண்டிடா மாரல். ஸோ ஷீ இஸ் த ப்ராட்டகனிஸ்ட் இன் திஸ் பிளே. ஓகே, ஸோ கேண்டிடா மாரல், அ பியூட்டிஃபுல் அண்ட் சார்மிங் உமன். ஸோ அடுத்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரெவரண்ட் ஜேம்ஸ் மாரல். So Reverend James Morrell. So he is a dedicated Christian socialist and he is Candida's husband. அப்போ கேண்டிடாவோட ஹஸ்பண்ட் யார்? ரெவரண்ட் ஜேம்ஸ் மாரல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிஸ் ப்ராஸ்பரேன் கார்னெட். ஸோ மிஸ் ப்ராஸ்பரேன் கார்னெட்டை ஷார்ட்டாக ப்ராக்ஸி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ ஷார்ட்டாக யூ கேன் லேர்ன் ஹர் நேம் இஸ் ப்ராக்ஸி. ஸோ ஷீ இஸ் த செக்ரட்டரி ஆஃப் மாரல். ஜேம்ஸ் மாரலோட செக்ரட்டரி தான் இந்த ப்ராக்ஸி. நெக்ஸ்ட் மிஸ்டர் பர்கஸ். ஸோ கேண்டிடாவோட ஃபாதர். ஸோ மிஸ்டர் பர்கஸ் வந்து கேண்டிடாவோட ஃபாதர். அடுத்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரெவரன் அலெக்சாண்டர் மில், இல்லைன்னா அவங்கள லெக்ஸி, ஷார்ட்டாக லெக்ஸி அப்படின்னு கூப்பிட்றாங்க. சரியா? அடுத்த கேரக்டர் யூஜின் மார்ச் பேங்க்ஸ். So he is 18-year-old, romantic and a dreamy poet. ஸோ இதெல்லாம் தான் இதில் வரக்கூடிய கேரக்டர்ஸ். அப்போ இதில் ப்ராட்டகனிஸ்ட் யார்? கேண்டிடா மாரல் தான் ப்ராட்டகனிஸ்ட். ஸோ இப்போ ஆக்ட் 1 என்ட்ராகலாம். இந்த பிளேயில் டோட்டலாக 3 ஆக்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஆக்டில் ஜேம்ஸ் மாரலை தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஜேம்ஸ் மாரல், ஹீ இஸ் அ கிளர்ஜி மேன் அண்ட் அ ஃபேமஸ் ஆரேட்டர் அட் த சர்ச் ஆஃப் இங்கிலாந்து. இங்கிலாந்து சர்ச்சோட ஒரு கிளர்ஜி மேன் தான் இவர். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? மார்னிங் டைம் மாரல் வந்து ஹீ இஸ் ரீடிங் ஹிஸ் லெட்டர்ஸை ரீட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ப்ராக்ஸி, his secretary, she is sitting next to James Morrell. So now she is reminding him of the appointments which he has to attend. Okay, so he has got an appointment during Sunday, that is he has to attend Huston Freedom Group. Okay, so that is the appointment, and James Morrell, he refuses, telling that he will not be able to attend the meet. Okay, so because he has to deliver the speech at the church. So he has to deliver a speech at the church, so he will not be able to attend this Huston Freedom Group அப்படின்னு சொல்லி சொல்கிறார். So now Proxy, she gets irritated. Okay, she gets irritated and she is talking about another engagement at the end of October. So now she is insisting him to attend a dinner organized by a renowned company, Huston Freedom Group. இவங்க வந்து ஒரு டின்னர் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸோ ஷீ இஸ் ரிமைண்டிங் ஹிம். ஓகே, ஸோ அட் திஸ் பாயிண்ட் லெக்ஸி enters in. Lexi enters and informs Morrell that his father-in-law Burgess is coming to meet Morrell. ஸோ என்ன இன்ஃபார்ம் பண்ணுறா லெக்ஸி? அதாவது உங்களோட மாமா வர்றாங்க. அதாவது மாமானா யார்? மாரலோட ஒய்ஃபோட அப்பா. ஓகே, ஸோ ஹீ இஸ் கோயிங் டு கம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து லெக்ஸி பாஸ் பண்ணுறாங்க. ஓகே, now Morrell is surprised because he and his father-in-law have not been on talking terms for the last 3 years. அப்போ லாஸ்ட் 3 இயர்ஸாக இவங்களுக்குள்ள ஒரு ஃபைட் இருந்திருக்கலாம். ஸோ ஒரு த்ரீ இயர்ஸாக அவங்க வந்து பேசவே இல்லை. இப்போ சடனாக வர்றாங்க அப்படின்னா ஒரு ஷாக்கிங் நியூஸாக இருக்குது. ஓகே,
So Moral going to pick Candida from, so at this time you can see here Moral வந்து Candida வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பிக் பண்றதுக்காக கிளம்புறாங்க. ஓகே, and when he is moving, when he is about to move from that place, okay, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் Moral வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, he is praising his wife Candida. ஒய்ஃப் கேண்டிடாவை ப்ரைஸ் பண்ணுறாங்க. யார்கிட்டனா லெக்ஸிட்ட ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஹீ இஸ் டெல்லிங் லெக்ஸி, ஸோ யூ சி மை ஒய்ஃப், ஸோ ஷீ இஸ் வெரி ஹோம்லி, வெரி பிரிட்டி அண்ட் விட்டி, பயங்கர இன்டலெக்சுவலான ஒரு கேர்ள், ரொம்ப ஹோம்லியான ஒரு கேர்ள், ரொம்ப பிரிட்டியான கேர்ள், அண்ட் ஐ ஹவ் மேரிட் சச் அ ஒண்டர்ஃபுல் கேர்ள் அப்படின்னு சொல்லி ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை கேட்ட ப்ராக்ஸி வந்து ஷீ பிகம்ஸ் ஜெலஸ். ஓகே, ஷீ பிகம்ஸ் ஜெலஸ் ஹியரிங் வாட் ஷீ இஸ் டெல்லிங். எப்படி வாட் ஹவு கேன் ஹி ப்ரைஸ் ஹர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜெலஸ் அவளுக்குள்ள வருது. ஸோ சடனாக அவள் சொல்கிறா, ஸோ ஜேம்ஸ் மாரல் ஃபார் ஹிம் கேண்டிடா தேர், கேண்டிடா ஹியர் அண்ட் கேண்டிடா எவ்ரிவேர், எப்போ பார்த்தாலும் கேண்டிடா கேண்டிடா கேண்டிடா. ஸோ இதுதான் அவனுக்கு மந்திரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரியா? ஸோ now Proxy does not understand why Moral loves and prizes his wife all the time. அவளுக்கு வந்து புரியவே இல்லை, எதுக்காக இந்த மனுஷன் இவ்வளோ தூரம் அவளை லவ் பண்ணுறாரு அப்படிங்கிறது ப்ராக்ஸிக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியலை. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க. சரியா? பர்கஸ், த ஓல்ட் ஃபாதர் ஆஃப் கேண்டிடா, இஸ் அ வெரி கன்னிங் மேன். ஆக்சுவலாக பர்கஸ் வரதான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்போ அவங்க அப்பா வந்து பயங்கர கன்னிங்கான ஒரு பர்சன். பார்ப்போம், 3 இயர்ஸாக அவங்களுக்குள்ள ஒரு ஃபைட் இருக்குது. ஆனால் திடீர்னு அவங்க அப்பா வராங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது. Social status and wealth are utmost important for Burgess. Moral and Burgess stand face to face, and after a cold silence, Burgess apologizes. Moral understands the duplicity of Burgess. Burgess-ஓட டூப்ளிசிட்டியை Moral அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஆக்சுவலாக ஏதோ வெல்த்துக்காக தான் இவன் வந்திருக்கான், ஏதோ ஒரு பர்பஸ்க்காக தான் வந்திருக்காரு அப்படிங்கிறத Moral அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாரு. ஓகே, and Moral is about to get promoted at the church, and his high position would benefit Burgess business. Actually now Moral வந்து சர்ச்சில் ப்ரொமோட் ஆகிருக்காரு. அப்போது ப்ரமோஷன் கிடைச்சதுனால பர்கஸ்க்கும் அதில் ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடைக்கும், அந்த ஒரு சென்ஸில் தான் இங்கே வர்றாரு. சரியா? கேண்டிடா என்டர்ஸ் வித் யூஜின். கேண்டிடா வந்து யூஜின் அப்படிங்கிற ஒரு பர்சன் கூட வர்றாங்க. யூஜின் யார்? 18-year-old ரொமான்டிக் அண்ட் ட்ரீமி பொயட் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? அப்போ இந்த ட்ரீமி பொயட் கூட தான் கேண்டிடா என்டர் ஆகிறாங்க. And this Eugene, he often visits Candida's house. Candida has brought him in. Mr. Burgess invites Eugene. Actually first Burgess வந்து ஹாப்பியாக இன்வைட் பண்ணுறான் யூஜினை. ஏன்னா யூஜின் வந்து he is a wealthy man அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, he is a rich manங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு he wholeheartedly welcomes Eugene to his house. Okay, Candida goes away to check on her house. யூஜின், ஸோ கேண்டிடா இப்போ உள்ளே போகும்போது யூஜின் என்ன பண்ணுறான் அப்படின்னா, he confesses to Moral, I love your wife அப்படின்னு சொல்லி Moralகிட்ட போய் கன்ஃபஸ் பண்ணுறான். சரி, ஒரு ஹஸ்பண்ட் கிட்டே போய் ஒய்ஃப் கேண்டிடாவை பற்றி என்ன சொல்கிறான்? ஐ லவ் யுவர் ஒய்ஃப், உன்னோட ஒய்ஃபை நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னுடன் Moralக்கு ஷாக் ஆகிடுது. He gets angry. Eugene further states that he would woo Candida and soon free her from Moral sack of slavery and domesticity. Eugene further என்ன சொல்கிறான்? That is, I will marry your wife Candida. உன்னோட ஒய்ஃப் கேண்டிடாவை நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அண்ட் சூன் ஐ வில் ஃப்ரீ ஹர் ஃப்ரம் த சாக் ஆஃப் ஸ்லேவரி அண்ட் டொமஸ்டிசிட்டி. அப்போ நீ கொடுக்குற டார்ச்சர்ஸ், நீ வீட்டில் கொடுக்குற பெயின், அவளுக்கு கொடுக்குற கஷ்டத்துலேருந்து அவளை நான் விடுவிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். This creates anger in the mind of Moral and he drags Eugene out of the house. பிடிச்சி தள்ளுறான், வெளியே அப்படின்ட்டு. Candida enters. At this point Candida enters. Two men remain quiet. ரெண்டு பேரும் அமைதியாயிருந்தாங்க. கேண்டிடா உள்ள வரவும் ரெண்டு அமைதியாயிருந்தாங்க. Eugene wants to rescue Candida.
யூஜினுக்கு வந்து ஆக்சுவலாக எப்படியாவது இங்கேருந்து அவளை சேவ் பண்ணணும், ஏட்டிருந்து இந்த மாரல்லேருந்து எப்படியாவது யூஜின் திஸ் கேண்டிடாவை நம்ம சேவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட். ஓகே, ஆக்ட் 2 ஸ்டார்ட் பண்ணுவோம். கேண்டிடா இஸ் ப்ரிப்பேரிங் லஞ்ச். யூஜின் he is sitting with a printer. ப்ராக்ஸி வந்து she is in a very angry state or mood, ரொம்ப ஆங்க்ரியாக இருக்கிறாங்க. ப்ராக்ஸி அண்ட் யூஜின் நவ் தே ஆர் சிட்டிங் டுகெதர். என்ன அவங்க ரெண்டு இருக்கும்போது யூஜினுக்கு ஃபஸ்ட்டே தெரியும் ப்ராக்ஸி வந்து ஷீ இஸ் இன் லவ் வித் மாரல், ஜேம்ஸ் மாரல் மேலே லவ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அப்போ ப்ராக்ஸி வந்து இப்போ கன்ஃபஸ் பண்ணுறா, ஷீ இஸ் டெல்லிங் தட் ஷீ லவ்ஸ் ஹர் பாஸ். ஆமாம், நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு கன்ஃபஸ் பண்ணுறான். நவ் பர்கஸ் he enters and flatters யூஜின். பர்கஸ் உள்ள வந்து யாரை ஃப்ளாட்டர் பண்ண தொடங்குறான்? யூஜினை ஃப்ளாட்டர் பண்ண தொடங்குறான். அப்போ உடனே ப்ராக்ஸி வந்து என்ன பண்ணுறா? ஷி கால்ஸ் பர்கஸ் ஆஸ் ஓல்ட் சில்லி ஃபேட் ஹெட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறா. ஓகே, அண்ட் பர்கஸ் உடனே இதை என்ன பண்ணுறான்? ஹி கம்ப்ளைன்ஸ் திஸ் டு ஜேம்ஸ் மாரல். இந்த மாதிரி ப்ராக்ஸி வந்து ஷி கால்ட் மீ ஓல்டு சில்லி ஃபேட் ஹெட் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறான். ஓகே, அண்ட் இப்போ ஜேம்ஸ் மாரல் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஹி கால்ஸ் ப்ராக்ஸி அண்ட் டெல்ஸ் தட் ஷீ ஷுட் நாட் ஹாவ் பிளேம்டு பர்கஸ். நீ வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் மாரல் வந்து கூப்பிட்டு வார்ன் பண்ணும்போது ஷி கிரைஸ் அண்ட் ரன்ஸ் அவே. அட் திஸ் பாயிண்ட் கேண்டிடா என்டர்ஸ். ஷி ஹேஸ் அ நியூஸ் ஃபார் ஹர் ஹஸ்பண்ட். ஒரு நியூஸ் ஓடி வர்ற ஹஸ்பண்டுக்கு ஒரு நியூஸ் ஓடி வர. She tells Moral that love is overflowing in this house. Eugene is in love with her and Proxy is in love with James Moral அப்படின்னு சொல்லி கன்வே பண்ணுறான். அதாவது என்ன வந்து யார் லவ் பண்ணுறா? யூஜின்ங்கிறவன் லவ் பண்ணுறான். ஒன்றை வந்து யார் லவ் பண்ணுறா? ப்ராக்ஸிங்கிற இந்த செக்ரட்டரி லவ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேண்டிடா இப்போ இந்த நியூஸை ஜேம்ஸ் மாரல்கிட்ட கன்வே பண்ணுறான். She says people come to the church. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறா கேண்டிடா? சர்ச்சுக்கு மக்கள் எதுக்காக வர்றாங்க அப்படின்னா ஒன்லி டு see you, ஒன்றை பார்க்க தான் வர்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குண்டை தூக்கி போடுறா. She says people come to the church due to your morals, likable personality and not to gain moral from this lecture. அதாவது உன்னோட மாரல் லெக்சரை கேட்குறதுக்கு வரல, ஒன்றை பார்க்க தான் அங்கே எல்லாரும் வந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லும்போது மாரல் ஷர்ட்டட் லிசனிங் கேண்டிடா. சரியா, மாரலுக்கு வந்து ரொம்ப இதாகிடுச்சு. என்னடா இவ கேண்டிடா சொல்லிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த நேரம் நெக்ஸ்ட் என்ட்ராகி அண்ட் கால்ஸ் மாரல் டு த சர்ச். இந்த மாதிரி ஒரு சீரியஸான டாக் போயிட்டு இருக்கும்போது நெக்ஸ்டி வந்து மாரல்கிட்ட ஸோ வி ஹாவ் டு கோ டு த சர்ச் அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுறான். அப்போ மாரல் வந்து ஹீ இஸ் நாட் ரெடி டு கோ அண்ட் கேண்டிடா ஃபீல்ஸ், ஆஹா என்ன ரூடாக நம்ம ஹஸ்பண்ட்டை பேசிட்டோம், ஏன் இவ்வளோ ரூடாக நம்ம பிஹேவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது இப்போது ஃபீல் பண்ணுறேன். ஓகே, ஆக்ட் 3. In Act 3, Eugene is flattering Candida by reading poem for her. யூஜின் வந்து நிறைய போயம் வந்து ரிசைட் பண்ணுறான். யாருக்கு? கேண்டிடாக்கு. ஹர் பட் கேண்டிடாஸ் மைண்ட் அண்ட் ஹார்ட் ஆர் சம்வேர் எல்ஸ். அவளோட மைண்ட் எல்லாம் வேற எங்கேயோ இருக்குது, அவள் இவனை பற்றி யோசிக்கல. சரியா, she asked Eugene to talk to her to distract her from those thoughts. அவள் சொல்கிறா யூஜின்ட்ட, நீ என்கிட்ட ஏதாவது பேசு, அப்போ தான் என் மைண்டில் ஓடிட்டு இருக்குது அப்படியே போகும், அதனால் நீ என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லும்போது யூஜின் என்ன பண்ணுறான்னா he says your name Candida is like a prayer to his lips. சரியா, உன்னோட நேமை நான் சொல்கிறது வந்து எனக்கு ப்ரேயர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தன்னோட யாரோட பேரை? கேண்டிடாவோட நேமை கேண்டிடா 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 அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி யூஜின் வந்து he is reciting her name at this point. Who enters in? James Moral, he enters in. Okay, so he is very happy telling that he has delivered his lecture greatly, very splendidly. நான் நல்லா என்னோட லெக்சரை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக உள்ள வரான். ஸோ அப்போ அங்கே யூஜினும் இருக்கிறான், யூஜினும் மாரலும் இப்போ தனியாக இருக்கிறாங்க. சரியா, and Eugene, he taunts Moral for treating Candida slavishly, occupying her domestic
டாஸ்க். சரி, அப்போ திரும்ப ஒருக்க மாரல் அதே, அதாவது மாரல் வந்து எவ்வளோ பேடாக நீ வந்து உன்னோட ஒய்ஃபை ட்ரீட் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி திரும்ப ஒருக்க யூஜின் வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். சரியா? மாரல் குட் டேக் இட் நோ மோர். இதுக்கு மேலே என்னால் முடியாது, தாங்க முடியல, இவன் திரும்ப திரும்ப அதே தான் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது கேண்டிடா என்டர்ஸ் இன். ஓகே, கேண்டிடா என்டர்ஸ் இன். மாரல் வந்து ஃப்ராங்காக போய் இஸ் ஆஸ்கிங் கேண்டிடா டு சூஸ் ஒன் ஆஃப் தம். யாராவது ஒருத்தரை நீ சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி டேரெக்டாக போய் கேட்குறான். திங்கிங் ஃபார் அ while she says she would stay with the man who needs her the most. Surprisingly, that man is her husband, ஜேம்ஸ் மாரல் அப்படின்னு சொல்லி ஃபைனலாக ஜேம்ஸ் மாரலை தான் அக்செப்ட் பண்ணுவான். ஓகே, ஸோ ஹியர் என்ஸ் த ப்ளே. இந்த ப்ளே, இந்த ப்ளேயோட நேம் என்ன? கேண்டிடா, ரிட்டன் பை ஜார்ஜ் பெர்னாட் ஷா. ஓகே.